Yes! விடுதலை 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 தீவிரவாதம் ஒளிந்து விட்டது. பின் லாடன் போயிட்டான் போயிட்டான் போயிட்டான். ஆல் சீசன் நான் இந்த மோட்ல தான் இருந்தேன். ஐ எம் நாட் ஆர்கியூவிங், ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் வை ஐம் ரைட். ஆர்கியூ பண்ணல, நான் ஏன் ரைட்டுன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் ஃபைனலி இந்த நாள் வரவே வராதான் நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி வந்துடுச்சு. நம்ம சென்னை எஃப்சிட்ட இருந்து, நம்ம தமிழ்நாட்டு இருந்து ஒரு தீவிரவாதம் ஒளிஞ்சுது. போயிட்டான் பின் லாடன், போயிட்டான் ஓவன் பின் லாடன், the satanist, the disciple of Satan. Yes. ஓ, எவ்வளோ போராட வேண்டியதான் இருந்துச்சுப்பா இந்த பின் லாடன் இது பண்றதுக்கு. வணக்கம், இதான் பிபி டாக்ஸ். பிபி டாக்ஸ் மறுபடியும் வரவேற்கிறேன். என்னடா இது சென்னை எஃப்சி பத்தி வீடியோஸ் போடுங்கன்னு பார்த்தா, நான் வந்து இந்த ஆள் போகிற வரைக்கும் நான் வீடியோ போடுறதா இல்லை. ஏன்னா என்னதான் நம்ம ஸ்குவாட் வாங்கினாலும், என்னதான் பிளேயர்ஸ் வித்தாலும், எவனை வாங்கினாலும், இந்த ஓவன் பின் லாடன் இருக்கும் வரை நம்ம கிளப் உருப்படாது. அந்த மைண்ட் செட்ல நான் இருந்துட்டேன். இன்னைக்கு ஃபைனலி ஒன்றும் இல்லை, மார்னிங் நான் வந்து தூக்கத்துல நின்றுருக்கேன். நான் வந்து அமெரிக்கால இருக்கேன். தூக்கத்துல இருந்து மார்னிங் ஒரு 7 மணிக்கு ஏந்துக்கிறேன். நானு படிச்ச மெசேஜ் இருந்தே இருக்கு. ஏன்னா இது என்னாச்சு, டேகும் பண்ணாங்க ட்விட்டர்ல 2-3 பேரு. அப்புறம் சென்னையின் அந்த நியூஸ் போட்டானுங்க, சென்னையின் நோன் பேர் சொல்லணும்ல, மியூச்சுவலி பார்ட்டட் வேஸ் அப்படின்னு. அப்பாடா, ரொம்ப நாள் ஒரு நல்ல ஒரு போன சீசன்ல இருந்து ஏதாச்சும் இந்த கடைசி ஒரு வருஷத்துல இருந்து ஏதாச்சும் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா இந்த ஒரே நல்ல விஷயம் தான் நடந்துச்சு நம்ம சென்னை எஃப்சிக்கு. ஓவன் இந்த பின் லாடன் வேலை தொத்தினது அவங்களா ஸ்டாக் பண்ணாங்களா இல்ல இவனா போறான்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கேட்டிருப்பாங்க, ஆர் மேபி சாக்கே பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த ஆள் வந்து விட்டா இன்னொரு இருந்திருப்பான். ஏன்னா வந்து அவங்கதான் வந்து 2 இயர் கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்தாங்க. கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்தது இல்லாம இந்த ஆள் சத்தியமா போயிருக்க மாட்டான். ஏன்னா வந்து இப்போ இன்னொரு கிளப், பழைய கிளப் விகன் அத்லெட்டிக் சொல்லிட்டு இவனுக்கு வந்து பே ஆஃப் பண்ணி விட்டானுங்க. இவனுங்க நான் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்ப தேவர் லைக் வந்து சென்னை எஃப்சி ஐ திங்க் மேபி ஃபைனலி மூலம் வந்துடுச்சோன்னு ஒருத்தர்ல இவனை வந்து இதுக்கு மேல நீ தேர மாட்ட, நீ உன்னை சாக்கே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, சாக் பண்ணிட்டாங்க. ட்விட்டர்ல எல்லாம் சந்தோஷப்படுறாங்கன்னு பார்த்தா உட்காந்து எல்லாருக்கும் உனக்கு வந்து சில பேர் ஒப்பாரி விடுறானுங்க. Oh, thank you for the 2019-20 season. Thank you for the 2024 season where we reached the playoffs. The last season நல்லா போல, but good luck. என்னடா ஒப்பாரி வைக்கிறீங்க? கொண்டாடணும், இதெல்லாம் கொண்டாட வேற விஷயம். இந்த 2 சீசனா நமக்கு வந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு இதுதான் நமக்கு வந்துச்சு. ஒரு 3 கேம் இன்னிங் ஸ்ட்ரைக்னால 3 கேம் இன்னிங் ஸ்ட்ரைக்ல பிளே ஆஃப் போனதால அப்படியே பெரிய இதாட்ட நினைச்சிடாதீங்க. அந்த டைம்ல நம்ம கொண்டாடணும். எஸ், நம்ம பிளே ஆஃப் போனோம், ஓகே, 4 வருஷம் கழிச்சு பிளே ஆஃப் போனோம், ஓகே, அந்த டைத்துக்கு ஓகே. ஆக்சுவலா உட்காந்து ஹைண்ட்சைட் படி பார்த்தோம்னா அந்த சீசன் உருப்படியா பண்ணதே இந்த 3 கேம் ரன் தான், வேற எதுவுமே பண்ணல. மீதி படி இந்த ஹோல் சீசனுமே டிசாஸ்டர் தான். அதுக்கு அடுத்த சீசன் இன்னும் பெரிய டிசாஸ்டர். ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம், ஏன் வந்து எப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நான் சொல்லுவேன், ரீசன் வரிசையா இருக்கு. நான் வெயிட் பண்ணியிருந்தேன், இத்தனை நாளா வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த தம்ப்நெயிலும் வந்து ரொம்ப நாளா இருக்கு, வெயிட் பண்ணியிருந்தேன். நான் வந்து இந்த கேரளா பிளாஸ்டர்ஸ் ஹோம்ல நம்ம 3-1 தோத்தப்போ நான் தம்ப்நெயில ரெடி பண்ணிட்டேன், எப்போ அந்த ஆள் சாக் ஆவான்னு. அவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்தான் மனுஷன். வெயிட் பண்ணி ஃபைனலி குட் திங்ஸ் டேக் டைம். நல்ல விஷயங்கள் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, இவ்வளவு லேட் ஆனாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட் தான் நடந்துச்சு. ஸோ ஓவன் பின் லாடனுடைய கிரைம்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா நான் வந்து பஞ்சாப்ட நம்ம 3-2 வேலை தோத்தப்பவே நீங்க நிறைய பேர் ஞாபகம், நான் வந்து ஃப்ராட் வாட்ச்னு போட்டேன். ஃப்ராட் மூலம் போட்டேன், ஃப்ராட் வாட்ச்னு போட்டேன். ஏன்னா இந்த ஆள் வந்து சரியில்லை, கொஞ்சம் இதுவா இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கே நிறைய பேர் வந்து எனக்கு அடிச்சிங்க உட்காந்து. ஐ ஸ்டில் ரிமெம்பர், அந்த யூடியூப்லயும் சரி ட்விட்டர்லயும் சரி உட்காந்து எல்லாரும் போட்டு கிளிச்சிங்க. அது அடுத்த கேம் நார்த் ஈஸ்ட் அவங்க சாரி ஜம்ஷெட்பூர் வேலை போயிட்டு அவங்கள 5-1 போட்டோம். அப்போ வந்து எல்லாரும் பயங்கரமா இது பண்ணீங்க, ஃப்ராட் வாட்சா இப்ப என்ன சொல்ற அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், டேய் ஒரு கேம் தான்டா, உடனே கதிக்க வந்துடாதீங்க அப்படின்னு. பிப்ரவரி ஆச்சுங்க, சீசன் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? சம்வேர் அக்டோபர், நவம்பர், செப்டம்பர் சம்வேர் அப்ப ஆரம்பிச்சு பிப்ரவரியில 19th and 20th கேம் வீக்ல தான் பேக் டு பேக் பண்றான். பேக் டு பேக் வின்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் திஸ் சீசன். பேக் டு பேக் பண்றான். 24 கேம்ஸ்ல ஹி ஹஸ் காட் only 24 பாயிண்ட்ஸ்.
இந்த சீசன்ல 24 பாயிண்ட் மட்டும்தான். ஸ்டாண்டிங்ஸ் பாருங்க. இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 24 கேம்ல 27 பாயிண்ட்ஸ், சாரி 27 பாயிண்ட்ஸ் இன் 24 கேம்ஸ், 7 வின்ஸ், 34 கோல் தான் அடிச்சிருக்கான், 39 கோல்ஸ் கன்சீடட். இதை போய் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. நமக்கு மேல இருக்கிறவங்க பாருங்க, கேரளா பிளாஸ்டர்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு நமக்கு ரொம்ப கீழே இருந்தாங்க. அவங்க கோச் நல்லா செலக்ட் பண்ணி விட்டானுங்க. ஈஸ்ட் பெங்கால் சேம் சிச்சுவேஷன், நல்லா ஸ்டார்ட் பண்ணல, இப்ப நம்ம கீழே இருந்தானுங்க, அப்புறம் நம்ம மேல வந்துட்டாங்க. பஞ்சாப் எஃப்சி நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க, பட் அவங்க கொஞ்சம் டிராப் ஆஃப் பண்ணாங்க. ஜம்ஷெட்பூர், நார்த் ஈஸ்ட், பெங்களூர், இந்த 3 டீமே நமக்கு கீழே முடிச்சாருங்க போன சீசன். ஆல் தீஸ் 3 டீம்ஸ் ஃபினிஷ் ப்ளோவர்ஸ் லாஸ்ட் சீசன். இத்தனைக்கும் ஜம்ஷெட்பூருக்கு வந்து காலேஜ் மேல் கோச், நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பெனாலி, பெங்களூர் வந்து ஜெராட் ஜாரகோசா. அவங்க பாருங்க ஒரே சீசன்ல கான்டெக்ட் கொடுக்கணும்னா, போன சீசன்ல ஈஸ்ட் பெங்கால், பெங்களூர், நார்த் ஈஸ்ட், பெங்களூர், ஜம்ஷெட்பூர் 3 பேர் கீழே இருந்தாங்க. 22, 22, 26. இப்ப இந்த சீசன் அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா 12 பாயிண்ட் எடுத்துருக்கானுங்க. டீசன்ட் ஸ்கவுட்டிங் அண்ட் இது வச்சு பெங்களூர் வந்து நமக்கு தெரியும், அவங்க வந்து எப்பவுமே நல்லா ஸ்கவுட் பண்ணுவாங்க. தேர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரன் கிளப்ஸ் இந்த இதை நான் சொல்லவே தேவை. பட் ஜம்ஷெட்பூர், காலேஜ் ஜமீல், எனக்கு இன்னொரு என்னன்னா, இந்த ஆள்கிட்ட எப்பவுமே எப்ப பார்த்தாலும் வந்து இந்த ஆள் வந்து எக்ஸ்கியூசஸ், ஒவ்வொரு கேமுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ். ஒரு நாளைக்கு இன்ஜுரிஸ் ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு நாளைக்கு ரெஃபரிஸ் ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு நாளைக்கு பட்ஜெட் ஒரு எக்ஸ்கியூஸ். லைக் லிட்டரலா ஒரு நாளைக்கு சொல்றா வந்து, well, if I had the budget of Mohun Bagan, I would have won the league and shield every single year. Every year. There's no doubt about that. Do you hear yourself? நீ சொல்றது உனக்கே கேக்குதா? ஏன்னா இந்த ஆள்கிட்ட இங்க மோகன் பகான் டீம் கொடுத்து பாருங்களேன், சத்தியமா லீக் ஜெயிக்க மாட்டான். அது ரொம்ப கீழே பினிஷ் பண்ணவனும் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் he might finish third or fourth ஃபினிஷ் பண்ணாங்க. அவனுக்கு அந்த ஓன் பில்லாருக்கு மோகன் பகான் டீம் கொடுத்தீங்கன்னா third, fourth ஃபினிஷ் பண்ணுவான். Because they have enough players to take them over the line. At least to a top 4 perspective பார்த்து பாத்தீங்கன்னா மோகன் பகான் அந்த பிளேயர்ஸ் இருக்கு. சோ அதை வேற நான் தரேன், third, fourth ஃபினிஷ் பண்ணான். பட் சத்தியமா லீக் ஜெயிக்க மாட்டான். ஜம்ஷெட்பூர், காலேஜ் மீல், அந்த ஆளுக்கு எவ்வளவு பட்ஜெட் இருந்துச்சு? செமிஃபைனல் வரைக்கும் போன. செமிஃபைனல்ல அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த அப்பூயா ஸ்கிரீமர், அதனால தான் அவங்க வெளில போனாங்க. சூப்பர் கப்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் தோத்தாங்க கோவாட்ட. நார்த் ஈஸ்ட் ஆல்சோ நல்லா பண்ணியிருந்தானுங்க. இவங்கெல்லாம் எங்க இருந்தானுங்க? நம்ம கீழே இருந்தானுங்க, மேல கொண்டு வர வச்சா. ஒரு கேம்லயும் இந்த ஆள்கிட்ட ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர், மிட்ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்ல. மிட்ஃபீல்ட் டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர்ல மிட்ஃபீல்ட்ல அப்பப்போ நான் பாக்குறேன் டிஎம்ல நாம்டே வாங்கினோம் மோகன் பகான் இருந்து. எனக்கு அப்பப்போ நாம்டே பார்த்தா நான் பாவமா இருக்கும். அவன் ஒருத்தனே வந்து அவ்வளோ இந்த மிட்ஃபீல்ட்ல வந்து சுத்தி இது பண்ணுவான். அவனை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஏன் இந்த ஆள் 2 மிட்ஃபீல்ட்ல போட்டு ஆடுறதுக்கு அப்படி கதறான் போட்டு. கானஜில்ஸ் தூக்கி மிட்ஃபீல்ட்ல போடுறான். கானஜில்ஸ் விங்கரை தூக்கி என்ன மிட்ஃபீல்ட்ல போடுறீங்க? பாருங்க, நான் சீசன் முழுக்க சொன்னதை திரும்ப சொல்ல வேண்டியதா போச்சு. இந்த அளவுக்கு இந்த ஆள் நம்மள வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணி வேதனைப்படுத்தி, ஐயோ. அதாவது நான் ஒரு டைத்துல சொல்லியிருந்தேன், நான் சென்னை எஃப்சியோட மேட்ச் டெஸ்ட் உருப்படியா பண்றது வந்து என்னுடைய வாட்சலாங்ஸ் மட்டும்தான். நீங்களா வந்து ஜாயின் பண்றீங்க, என்னோட சேர்ந்து கதை நீங்க இதுல போய் டிபேட் பண்ணீங்க, which was fair enough. நானா இருக்கட்டும், சென்னையின் ஜோனா இருக்கட்டும், இப்ப புதுசா அந்த ஹரி விஸ்வநாத் சேனல் ஓபன் பண்ணிருக்காரு, அவரு சென்னையின் பத்தி பேசுவாரு. அவர் லிங்க் போறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, மறக்காம போய் பாருங்க. ஜீரோ ஸ்டைல் ஆஃப் பிளே, ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளேயும் இல்ல. அதாவது நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்ல, எந்த ஸ்டைல் ஆஃப் பிளே வச்சு வேணாலும் ஜெயிக்கலாம், பிரச்சனையா. நீங்க அட்டாக்கிங் ஃபுட்பால் மட்டும் தான் அவசியமா இல்லை. நீங்க அல்ட்ரா டிஃபென்சிவ் ஆடி கூட ஜெயிக்கலாம், செட் பீஸ் எஃப்சியா கூட இருக்கலாம், பிரச்சனையே இல்ல. 2017-18 சென்னை எஃப்சி லிட்டரலா செட் பீஸ் எஃப்சி தான். எந்த கார்னர் வந்தாலே ஆல்மோஸ்ட் கோல் நமக்கு. 17-18 சீசன்ல அந்த ஜாகரி பாத்தீங்கன்னா ஒன்னும் மெயில் சேனனோ யாராவது கார்னர் வந்தா கோல் வந்துடும். or even the season after that அந்த பெங்களூர் எஃப்சி அந்த கால் ஸ்குவாட்ராட், அவங்களும் ஆல்மோஸ்ட் செட் பீஸ் எஃப்சி தான். பட் அவங்க விதவிதமா செட் பீஸ் கோடிப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. பட் கரெக்டா பண்ணுங்க. நீங்க லாங் பால் ஆடுறீங்களா, லாங் பால வந்து யார் வந்து லாங் பால் போறா, யார் வந்து ஹோல்ட் அப்ளை பண்ண போறா, who is going to make the run to help the ரிசீவ் பண்றவனுக்கு, இந்த டால் ஸ்ட்ரைக்கர் ரிசீவ் பண்றவனுக்கு யார் வந்து இது பண்ண போறா, லிங்க் அப்ளை பண்ணதா யார் ரன்ஸ் பண்ண போறா.
யார் வந்து இது பண்ண யார் இப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் யூ ஹேவ் டு கீப். அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளேயர் சுத்தமா இல்லை. எனக்கு இன்னைக்கு பாதி கேம்ல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா இஷ்டத்துக்கு லாங் பால் போடுறோம். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் லாங் பால்ஸ், இந்த ஆள் வந்து ஐ திங்க் ஹைதராபாடோட நம்ம 10 மேன் ஹைதராபாடோட வேலை டிராப் பண்ணமோ அதுக்கு அடுத்த மேட்ச் தோத்தப்போ சொல்றான், ஓ 1-2 கேம்ஸ் if it's a long ball or these many games if the players are playing long balls only on the players, the long balls are based on the players, we don't do them much in training அப்படிமா. I'm like, என்ன எல்லா கேமுமே லாங் பால் தான் ஆடுறீங்க, அப்ப கண்டிப்பா இது ஒரு ட்ரைனிங். இதுதான் ஒரு கேம் 2 கேம் லாங் பால் ஆனா ஓகேன்னு சொல்லலாம். பட் எல்லா கேமுமே நம்ம வந்து லாங் பால் தான் ஆடுறோம். ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு 3-4 பாஸ் பண்ணி நான் பார்த்ததே எல்லாமே லாங் பால் தான் ஆடுறோம். சரி, அதையாச்சும் ஒழுங்கா ஆடுறானுங்களா? அதுவும் ஆடுறது இல்ல, அதுவும் ஆட மாட்டேங்கிறாங்க ஒழுங்கான லாங் பால. அண்ட் அகைன் லாங் பாலுக்கு வரேன், அப்புறம் அந்த ட்ரைனிங் வரேன். ட்ரைனிங் இந்த ஆள் எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்னொரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கு இந்த ஆள்கிட்ட. ட்ரைனிங் இந்த ஆள் பண்றானா இல்லையா எனக்கு ஒரு நல்ல டவுட். ஏன்னா கேமுக்கு போறவங்க அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த சொல்றாங்க, இந்த ஆள் வந்து 90 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து 90 மினிட்ஸ் வரைக்கும் கத்திண்டே இருப்பான் அப்படிங்கிறது. இதையும் நான் ட்விட்டர்ல கேட்டிருந்தேன். அப்ப சில பேர் பெப்படையெல்லாம் கத்துவானே, கிளாப்பும் கத்துவானே, அவங்கள மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு. டேய், பெப்ப 90 மினிட்ஸும் கத்த மாட்டான், கிளாப் 90 மினிட்ஸும் கத்த மாட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாப்பாங்க எப்படின்னு உட்காந்து அவங்க பாட்டு பெஞ்ச்ல உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் கேவலமா போனா தான் அவங்க தான் எந்திரிச்சு போய் கத்துவாங்க. இந்த 90 மினிட்ஸும் கத்துறான். சில கேம்ஸ் தான் நான் பார்ப்பேன், சில கேம்ஸ் பாத்தீங்கன்னா கிரௌட் வாய்ஸோட இந்த ஆள் வாய்ஸ் தான் அதிகமா கேக்குது. அவ்வளவு லவுடா இருக்கு அந்த ஆளோட வாய்ஸ். எனக்கு பிளேயர்ஸ் நினைச்சாலும் பாவமா இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு வாரம் நீங்க ட்ரெயின் பண்றீங்க வந்து என்ன பண்றீங்களோ, டாக்டிக்ஸ் பண்றீங்களோ, பாசிங் மூவ்மெண்ட் எல்லாமே யுவர் ட்ரைனிங். அதுக்கப்புறம் ஆன் கேம் டே மேட்ச் நீங்க ஆட ஆரம்பிக்கிறீங்க, நீங்க மைண்ட்ல ஏதோ ஒன்று வச்சு யூல் ஸ்டார்ட் பிளேயிங். ஓகே, நமக்கு இதான் கேம் பிளான், நம்ம இப்படிதான் செட் பண்ணோம் அப்படின்னு நீங்க ஆடுவீங்க. அதுக்கு குறுக்க ஒத்த வந்து சைட்ல வந்து வே 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 வேன்னு கத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும். அதான் பிரச்சனை. அதான் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ப்ராப்ளமே அதுதான். அப்புறம் டிஃபென்சிவ், அதாவது ஹைலைன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதாவது ரயன் எட்வர்ட்ஸ், பிரீத்தம் கோட்டாலு, அதுக்கப்புறம் டின்புயா, இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அவ்வளவா பேஸ் கிடையாது. பேஸ் இல்லாத சென்டர் பேக்ஸ் வச்சுட்டு என்ன தைரியத்துல நீ ஹைலைன் ஆடுற? என்ன தைரியத்துல நீ ஹைலைன் ஆடுற? ஒரு நாளைக்கு பின்னாடி ஆடுறாங்க, ஒரு நாளைக்கு ஹைலைன் ஆடுறாங்க. அதனால தான் மேபி ரயன் எட்வர்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிச்சோ நம்ம தெரியல. ஏன்னா ரயன் எட்வர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் கம்பேர் பண்ண அந்த போன சீசன் கம்பேர் பண்றத இந்த சீசன் வந்து ஃபுல் டிசாஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் ரயன் எட்வர்ட்ஸ். டிசாஸ்டர், மிஸ்டேக் மேல மிஸ்டேக் போயினே இருக்குது. லைன் அப்ஸ், இந்த ஆள் வந்து 3-4 ஃபேவரட் பிளேயர் வச்சிருக்கான். ஃபரூக் சௌத்ரி, அப்பப்போ வின்சி பரெட்டோ, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவன் ஆட ஊர்ல அங்கித் முகர்ஜியா லெஃப்ட் பேக்கு. அதாவது எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க 2 லெஃப்ட் பேக் வாங்கி வச்சிருக்கீங்க. மண்டாரோ தேசியம், விக்னேஷ் லட்சுமி லெஃப்ட் பேக் வாங்கி வைக்கிறப்போ யூ ஆர் பிளேயிங் அங்கித் முகர்ஜி as a left back. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, லெஃப்ட் பேக்ல அங்கித் முகர்ஜி இஸ் பெட்டர் than those two நீங்க சொல்ல வரீங்க, அதானே? ஓகே, அது ஒண்ணு. ஹைதராபாத் கேம்ல அங்கித் முகர்ஜி கீழே விழுந்துட்டான். லிட்டரலா இஸ் லைக் ஏதோ பிடிச்சுன்னு கீழே விழுந்துட்டான். அப்பயும் வந்து ஓவன் வந்து அவன் தான் ஆடுறான். அங்கித்ல கதறான். யூ கேன் சி, லிட்டரலா தெரியுது, யோ அவனை கூட்டு வெளில போயான்னு. கியான் நஸ்ரி, குர்கிரத் சிங்லாம் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. எனக்கு லூகஸ் பமேலா நினைச்சாவும் பாவமா இருக்கு. அவனை வாங்கினோம், ஒரு கிரியேட்டிவ் பிளேயரா வாங்கினோம், கொஞ்சம் மேஜிக் பண்ணுவான். ஓகே, அங்கங்க இருந்துச்சே தவிர ஃபெயில் பை தி சிஸ்டம். ஒரு சிஸ்டமே இல்லைன்னா பிளேயர்ஸ் மட்டும் வச்சு என்னத்த பண்ணுவாங்க? சும்மா ஃப்ரீ ஸ்டைலாம் கொடுத்தா அவங்களால ஆட முடியாது. லிட்டரலி மேக்கிங் கார்னர் ஷீல்ட்ஸ் ஜஸ்ட் ரன். கார்னர் ஷீல்ட்ஸ் பாதி மேட்ச் பாத்தீங்கன்னா தலையில்லாத கோழி மாதிரி தான் ஓடிட்டு இருப்பாரு. பிகாஸ் ஹி இஸ் அ விங்கர். அவர் ஒரு விங்கரு.
ஒரு விங்கரை தூக்கி மிட்ஃபீல்ட்ல போட்டு வச்சு அதான் நீங்க சில டிவைசஸ் தான் நீங்க பாப்பீங்க, ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, அது ஒரு பொம்மை எதுவோ பண்ணிட்டு இருப்பீங்க. அது பாட்டுக்கு நீங்க என்ன பட்டன் அழுத்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல அதுவே டிஃபால்ட் செட்டிங்ல வேற ஏதாவது ஒன்று பண்ண போயிடும். அந்த மாதிரி கார்னர் சீல்ஸ் இங்க இருக்கான் மிட்ஃபீல்ட்ல, திடீர்னு அவன் பாட்டு ஓடுறான் இதுல விங்ல ஓடுறான். ஏன்னா அதான் கார்னர் சீல்ஸ், அவனோட விங் அவனோட ஸ்ட்ரென்த் நீங்க ஆட மாட்டீங்கன்னா என்ன பண்ணுவான், அவனும் ட்ரை பண்ண எல்லா கேமும் இது பண்றதுக்கு. அட்லீஸ்ட் கோல் கீப்பர் முகமது நவாஸ் கொஞ்சம் பரவாயில்ல. ஐ மீன் கான் ஃபால்ட் ஹிம் மெயின்லி, ஆன வச்சா பரவாயில்ல. அப்புறம் அட்டாக்கிங் வச்சு தான் பார்ப்போம். சீமா சுக்கு வந்து தலைவன் என்ன பண்ணானோ தெரியல. சீமா சுக்கு ஓன்ட்ட பாதிக்கு மேல கேம்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி மினிட்ஸ் சீமா சுக்கு தான் ஆடினான். ஓகே ஃபர்ஸ்ட் கேம் ஒரு கோல் அடிச்சா, ஓகே குட் சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஒரு பாசிங் ஒரு ஹோல்டர் பிளே அவ்வளோ ஸ்லோ. எனக்கு என்ன புரியலன்னா, சீமா சுக்கு வந்து ஒரு ஆள் இவ்வளோ ஸ்லோ இருக்கும் போது நீ எப்படி அவ்வளோ வாட்டி ஆஃப் சைடாரா? ஹவு இஸ் அ கை சோ ஸ்லோ ஆஃப் சைட் சோ மச்? நான் சீமா பத்தியும் பேசுறேன் பிகாஸ் ஹி வாஸ் ஓன் சைனிங், ஓன் கொண்டு வந்தா சீமா சுக்கு. வில்மா ஜார்டன் அவரை விட்டோம். ஐ வுட் ஹவ் கெப்ட் ஹிம் ஃபார் another season, மேபி நாட் as a main striker செகண்ட் ஸ்ட்ரைக்கரா, பட் அவர் வந்ததுக்கு ஏதோ பண்ணாரு. அட்லீஸ்ட் அவர் ஸ்பீடே பெருசா இல்லைனாலும் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா ஏதாவது கோல் போட்டுருவாரு. அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணாரு. தேங்க்ஃபுல் டு ஹிம். இர்ஃபான் யாதவ் பயங்கர மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இர்ஃபான் யாதவ் பத்தி. ஏன்னா வந்து பெங்களூர் யுனைடெட்ல இருந்து அவனை ஸ்ட்ரைக்கரை வாங்கினோம், ஆனா இந்த ஆள் சமயமே நம்ம தூக்கி விங்ல போடுறான். ஏன் சீமாவையும் ஜாரினையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. ஏன் இர்ஃபான ஸ்ட்ரைக்கரை போட்டு இந்தியாவுக்கு இன்னும் ஸ்ட்ரைக்கர் பண்ணி தரலாம்ல? இப்ப இந்தியால சுனில் சேத்திரிக்கு அப்புறமா எவன்டா ஸ்ட்ரைக்கரே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டான். எந்த அளவுக்கு கேவலமா போச்சுன்னா, சுனில் சேத்திரி திரும்ப வர வேண்டியதான் போச்சு. அப்படி இருக்கிற நம்ம ஸ்ட்ரைக்கருடைய கேவலமான நிலைமை சிச்சுவேஷன். அப்படி இருக்கிற பட்சத்துல முகமது இர்ஃபான் யாதவ் ஒரு ஸ்ட்ரைக்கரை போட்டு இது பண்ணலாம்ல? சரியா லைன் அப்ஸ் போட தரல. சப்ஸ்டிடியூஷன்ஸ்லாம், அதாவது அட்லீஸ்ட் நீங்க லைன் அப் சரியா பண்ணீங்க நம்ம பண்ணலனா கூட ஒரு கேமை சப்ஸ்டிடியூட் பண்ணி 60-20 சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒரு கேமை வந்து திருப்பலாம். இந்த ஆள் கேமை திருப்பினான் யாருக்கு? ஆப்போசிட் டீமுக்கு. ஏன்னா சில கேம்ஸ் எல்லாம் பாக்குறேன், நமக்கு ஒரு கோல் தேவை, லூக்கஸ் பேமில தூக்கி வெளில போடுறான், வின்சி எவ்வளவு கொண்டு வரான். வின்சி 2 இயர்ஸ் அந்த இருக்கான் ஓவன் காயில் கீழே. என்ன பாக்குறீங்க நீங்க வின்சி? இன்ஃபேக்ட் நான் எல்லா பிளேயர்ஸ்கிட்டையும் கேட்கிறேன், எந்த பிளேயர் ஹஸ் ஆக்சுவலி இம்ப்ரூவ்ட் அண்டர் ஓவன் காயில்? ஏதாச்சும் ஒரு பிளேயரை நீங்க பார்த்து ஓகே ஓன் கீழே அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களான்னு பாப்பீங்க, வந்து சொல்ல முடியுமா? யாராச்சும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஐ டவுட். மேபி நீங்க இர்ஃபான் சொல்லலாம். ஐ டோன்ட் திங்க் ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் இர்ஃபான் பிகாஸ் இர்ஃபான் இஸ் நாட் அ விங்கர். கிளியரா தெரியுது இர்ஃபான் விங்ல இருக்கானா கட்டிங் சைட் சுத்தம் பண்றான். Who else? I can't think of anyone here. யாரையுமே இம்ப்ரூவ் பண்ணதா தெரியல அவன். நோபடி. அதுக்கப்புறம் சூப்பர் கப்ல தோத்தா அதுக்கப்புறம் கடைசியில வந்து கேம்ஸ் எல்லாம் பஞ்சாப் 3-2 ஈஸ்ட். நான் வந்து December 7, 2024 ஈஸ்ட் பெங்கால்ட்ட நம்ம ஹோம்ல தூணில் தோத்தப்பவே நாளை சாக் பண்ணியிருந்தாருன்னா நம்ம ஆக்சுவலா பிளே ஆஃப்ஸ்க்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா அந்த நாள் ஈஸ்ட் பெங்கால் நம்மள ஹோம்ல விட்டு நம்ம ஹோமுக்கு வந்து நம்ம ஓட விட்டப்போ that East Bengal that were not on form, ஒரு புது கோச்சை கூட்டு வந்து ஒரு they try to do something. காட்ச் குவார்டர்ல சாக் பண்ணாங்க. அப்புறம் ஆஸ்கர் ப்ரூசான், அவர் பேர் ஆஸ்கர் ப்ரூசான், ஓப்பரே அது பேரை கொலை பண்ணல. ஆஸ்கர் ப்ரூசானை கொண்டு வந்து ஏதோ ட்ரை பண்ணாங்க நடுவுல. அந்த செகண்ட் ஹாஃப்ல நம்மள அப்படியே ஓட விட்டாங்க ஈஸ்ட் பெங்கால் ஹோம்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எஸ்பெஷலி லாஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம அவங்க சென்னை நியூரோ ஸ்டேடியத்தை ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி நடத்தினானுங்க. அசால்ட்டா அப்படியே பாஸ் பண்றாங்க, இங்க பாஸ் பண்றாங்க, அங்க பாஸ் பண்றாங்க. லைக் லிட்டரலா ஓலேஸ் தான் பண்ணானுங்க. அப்பயே சொன்னேன், சாக் பண்ணியிருந்தோம்னா
பிளே ஆஃப் சான்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய கேவலமான கேம்ஸ் தான் இருந்தது. பெங்களூர் ஹோம் லாஸ் அட் ஹோம், கேரளா பிளாஸ்டர்ஸ் லாஸ் அட் ஹோம். ஃபர்ஸ்ட் டைம் கேரளா பிளாஸ்டர்ஸ் won an ISL லீக் ஸ்டேஜ் கேம் இன் சென்னை ஹிஸ்டரியிலேயே. கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க, அது ஒரு டவுட் கூட இல்ல. அப்படி கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க. எவ்வளோ கேம்ஸ் இருக்கு. இது இந்த சீசன் மட்டும்தான். நீங்க லாஸ்ட் சீசன் கூட சொல்லலாம். லாஸ்ட் சீசன் அந்த பஞ்சாப்ட 1-0 தோத்தது, ஈஸ்ட் பெங்கால்ட்ட 1-0 தோத்தது, கடைசியில 3 கேம் இன்னொரு ஜெயிச்சதால் தான் ஏதோ பொழைச்சது லைட்டா. ஹைதராபாத் ஹோம்ல தோத்த அந்த ஹைதராபாத் ஆல் இந்தியா டீம்கிட்ட 1-0 ஹோம்ல தோத்து. நிறைய பேர் சொல்லுங்க, தாமஸ் பதானிக்ஸ் வந்து ஒரு ஆல் இந்தியா மும்பை சிட்டி டீம்ல தோத்து போனா, அதனால ஹி டிசர்வ் தி சாக். சோ பை தட் சேம் லாஜிக் ஓன் வின்னர்னும் ஒரு ஆல் இந்தியா ஹைதராபாத் சைட்ட வந்து ஹோம்ல தோத்தான் 1-0 ஸ்கோர் பண்ணாம. சோ அவரையே சாக் பண்ணல. இவருக்கு வேற ப்ரையாரிட்டிஸ், அவங்களுக்கு வேற ப்ரையாரிட்டிஸ். அதான் உங்களுக்கு நீங்க யாருக்குமே தாமஸ் பிடிக்கல. தாமஸ் வந்து ஹி ஹேட் ஹிஸ் ஃபிளாஸ், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் தாமஸ்க்கு இந்த 2 சீசன் ஸ்கோர் கொடுத்திருந்தோம்னா கண்டிப்பா பெட்டரா பண்ணிருப்பாரு. நான் எழுதி தரேன். நான் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஏன்னா யோசிச்சு பாருங்க, நான் டேபிள காமிக்கிறேன் ஒரே நிமிஷத்துல. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து 22-23 which is கோவிட்க்கு அப்புறமா we finished 8th. அந்த சீசன் 8th finish பண்ணோம் with 27 points. 20 games தான் finish 27 points. Look at the table how congested it is. அதுக்கு மேல கோவா 27 பாயிண்ட், ஒடிஷா 30 பாயிண்ட், கேரளா பிளாஸ்டர்ஸ் 31 பாயிண்ட். சோ 20 கேம் 27 பாயிண்ட் வச்சு 27 பாயிண்ட் வந்துச்சு, 7 wins. அக்செப்டபிள் சீசன் நோ, பட் ஸ்டில் நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது போவோம். 2023-24ல அதே 27 பாயிண்ட் தான் 22 கேம்ல 27 பாயிண்ட் with 10 goals less scored. ஏன்னா 20 கேம் 31 கோல் ஸ்கோர் பண்ணோம் அந்த சீசன் முன்னாடி. இது 22 கேம்ல 26 கோல் தான் ஸ்கோர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சீசன் 22 கேம் 30 கோலோ என்னமோ தான் ஸ்கோர் பண்ணோம். Owen is better than Thomas Bidart based on what? அந்த ஒரு சீசன்ல we got lucky. Owen அந்த செமிஃபைனல் அந்த பிளே ஆஃப்ஸ் போன சீசன் வந்து ஓரளவுக்கு நம்ம லக்கியா இருந்துச்சு. ஏன்னா நிறைய டீம் வந்து நமக்கு உதவி செஞ்சாங்க. லிட்டரலா 22 கேம்ல 27 பாயிண்ட். போன சீசன் 20 கேம்ல 27 பாயிண்ட் வச்சு நம்ம குவாலிஃபை ஆகல. ஏன்னா டேபிள் அவ்வளவு கண்டஸ்டா இருந்துச்சு, அந்த சீசனும் பெட்டரா இருந்துச்சு. ஒரு 3 கேம் வரிசை ஜெயிச்சதால ஒன்னே இது பண்ணாதீங்க. எஸ் அந்த டைம்ல இது பண்ணேன், கொஞ்சம் இதுல இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பிளே ஆஃப்ஸ் போனோம். அதுக்கப்புறம் கோவாட் ஆடணும். கோவாட்ட வந்து சேம் ஹராம் பால் கேவலமா ஆடி 2-1 3-1 தோத்தோம். இந்த சீசன் அகைன் லைக் வந்து சில கேம்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து என்னடா பாவம் பண்ண இந்த டீம் பண்ணதுக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு நான் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. எஃப்சி கோவாவே 2-0 எஃப்சி கோவாலாம் போட்டு நம்மள பந்தாடுறானுங்க, வச்சு செய்யறாங்க அப்படியே. நைஃப் தின் நைஃப் ஒரு பட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு வெண்ணெய்க்குன்னு ஒரு கத்திய போட்டு அப்படியே சக்குன்னு ஈஸியா போகும். அந்த மாதிரி எஃப்சி கோவா நம்மள கட் பண்ணாங்க. மும்பை சிட்டி அட் ஹோம் எஸ் நம்ம டிராப் பண்ணோம், பட் அந்த கேம் ஸ்டைல் பார்க்கவே எனக்கு வந்து பாந்தி எடுத்துச்சு எனக்கு அப்படியே. சோ மெனி அதர் கேம்ஸ். மோகன் பகானவே எல்லாம் கேரளா பிளாஸ்டர்ஸே மோகன் பகானவே 2 கேம் பேக் டு பேக் அப்படியே வந்து எனக்கு பார்த்து நான் லிட்டரலா என்ன விட்டு இருந்தா அந்த ஓன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிப்பேன். நான் சத்தியமா சொன்னேன் அந்த கேம் பிளே எல்லாம் பார்த்துட்டு. ஃபைனலி யாருக்கோ சென்னை எஃப்சில யாருக்கோ ஒரு மேனேஜ்மெண்ட் யாருக்கோ மூளை வந்து இந்த ஆளை தூக்கிருக்கான். அதனால சென்னையின் ஃபேன்ஸ் அவர் எல்லாருக்கும் விடுதலை வந்துடுச்சு. சாட்டர்டே லைவ் ஸ்ட்ரீம் போடுவோம், செலிப்ரேஷன் ஸ்ட்ரீம், கொண்டாட்டம் ஸ்ட்ரீம் போடுவோம். மோஸ்ட்லி 8 or 9 PM ஐஎஸ்டியோ நான் ஸ்ட்ரீம் போடுவேன். ஸ்கெடியூல் பண்ண மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. ஃபைனலி நமக்கு வந்து ஒரு விடிவுகாலம் பிறக்குமா அப்படிங்கறத நம்ம இனிமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்கோர்ஸ் ஐஎஸ்எல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நான் அதை பத்தி இன்னொரு வீடியோல பேசுறேன். பட் திஸ் வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி டெடிகேட்டட் டு ஓவன் பின் லாடன் அண்ட் அவர் போனதை பற்றி. நான் ட்விட்டர் டிபியை கூட மாத்தல, அந்த அளவுக்கு இருந்தேன் நான் அடமட்டா. இந்த ஆள் போற வரைக்கும் நான் அப்படியே தான் வச்சுப்பேன்.
நல்ல வேலை போனா டிபிஎம் வந்து மாத்தி விட்டேன் நான். சோ ஒப்பாரியில வைக்காதீங்க, கொண்டாடுங்க. இந்த நாள் நம்ம கொடுத்த இன்சைக்கு பெஸ்ட் ஆஃப் லக்லாம் கிடையாது. இனிமே எந்த கிளப்க்கும் இந்த மேனேஜர் போகக்கூடாது. he should not get another club to ruin. I do not wish him best of luck anywhere. எங்க போனாலும் ஏன்னா எவ்வளோ எக்ஸ்கியூசஸ், அவ்வளோ இது நெக்லெக்ஷன் ஸ்குவாட்ல ஒரு தோத்ததுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட எடுக்க மாட்டேங்கண்ணா. எந்த அளவுக்கு போச்சுன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் ஹோம் கேம்ல வில்மா ஜார்டனுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்தாங்க. யூ கேன் ஆர்கியூ ரெட் கார்டு இல்லையான்னு. ஃபார் மீ எனக்கு வந்து ஐம் ஸ்டில் ஆன் த ஃபென்ஸ். ஏன்னா எல்லோரும் கொடுத்திருந்தாலும் ஆர்கியூ பண்ணிருக்க முடியாது, ரெட்டன் கொடுத்தா கூட ஆர்கியூ பண்ணிருக்க முடியும். ஏன்னா வந்து தேவையில்லாத ஆணி அது. உனக்கு ரெஃப்ஸி கேவலமா இருக்கான்னு தெரியும், அப்படி இருந்தும் நீ தேவையில்லாம எதுக்கு வந்து போய் எல்போ வந்து அப்படி பண்ற நீ வில்மா ஜார்டன்? சரி அப்படி ஆயி போச்சு விடு. இந்த ஆள் வந்து ராபின் சிங் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓ யூ திங்க் இட் வாஸ் a red card? You think it was a red card? You think it was a red card? Yo, you tell me it was a red card. ராபின் சிங் ரெஸ்பெக்ட் ராபின் சிங் ரெட் கார்டு இல்லையான்னு தெரிஞ்சு நீ என்ன ஆணி புடுங்க போற? நீ என்ன பண்ண போற? அவன் இந்த ஆளுக்கு வந்து அந்த ஆளோட பேர் என்ன தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அவன் ரெக்கார்ட் சொன்னா அப்படின்னு போவ, இல்ல எனக்கான்னு சொன்னா ஓ அப்படின்னு வேற ஒரு இதுல போவ. நீ இதனால ராபின் சிங் எந்த நஷ்டமும் இல்லை, உனக்கு தான். நீதான் கேம்ஸ் தோத்துனே இருக்கிற. நீ பாயிண்ட்ஸ் டிராப் பண்ற, கோல்ஸ் கன்சீட் பண்ண லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். ஸ்டெப் டேக்கன், சாக் பண்ணிட்டோம், பட் இட்ஸ் டூ லேட். டிசம்பர்லேயே சாக் பண்ணியிருந்தோம்னா மேபி நம்ம கூட சம் ஸ்பார்க் வந்திருக்கும், நியூ மேனேஜர் பவுன்ஸ் வந்திருக்கும், நம்ம வேற ஏதாவது நம்ம வந்து we could have done something, I don't know, maybe, but definitely would have been better than what I saw. அத நான் சொல்றேன் நானு. எனிவேஸ் நல்லா இந்த ஆளை போட்டு இது பண்ணியாச்சு. சாட்டர்டே வாங்க, ஸ்ட்ரீமுக்கு வாங்க, நல்லா கொண்டாட்டமா பண்ணலாம். எல்லாரும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ப்ரோ இது பண்ணி இது இதாயிடுச்சுன்னு. ஸோ வீடியோ போட்டு தானே ஆனோம், அதானே இது. தட்ஸ் how it works. Once again, I am not arguing. I am just explaining why I am right. அதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். சாட்டர்டே லைவ் ஸ்ட்ரீம்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.